வேண்டுதல் நிறைவேற அபிஜித் நட்சத்திர வழிபாடு. 27 நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்றது நம்ம அனைவருக்குமே தெரியும். 28வதாக ஒரு நட்சத்திரம் இருக்குது, அதுதான் அபிஜித் நட்சத்திரம். இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த காரியம் பல மடங்கு வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லப்படுது. மகாபாரத சமயத்தில் துரியோதனன் போரில் வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக போர் தொடங்குறதுக்கு இந்த அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நாளை தான் தேர்வு செய்தாரா. அவங்க வெற்றி அடையக்கூடாது அப்படின்றதுக்காக கிருஷ்ண பகவான் எப்பொழுதும் போல ஒரு சில சூழ்ச்சிகளை செய்து அந்த அபிஜித் நட்சத்திரத்தை மறைச்சு வச்சுட்டாரு. அதனால தான் துரியோதனன் போரில் தோல்வியடைந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த அபிஜித் நட்சத்திரம் பிற்காலத்தில் மற்றவர்களால் தவறான பாதைக்கு வழிவகுக்கும் அப்படின்ற ஒரே காரணத்தினால அந்த நட்சத்திரம் மாதத்தில் ஒரு முறை அல்லது 2 முறை ஒரு குறிப்பிட்ட நிமிடங்கள் மட்டுமே வர்றது மாதிரி கிருஷ்ண பகவான் மாற்றி வைத்தார் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட அபிஜித் நட்சத்திரம் இந்த ஜூலை மாதத்தில் 2ஆம் தேதி வருது. அதே நேரத்தில் நாம் செய்யக்கூடிய பெருமாள் வழிபாடு பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது எப்படி விடிய காலையில் இருக்குதோ அதே மாதிரி நண்பகலான 12 மணி அப்படின்றது அபிஜித் முகூர்த்தமாக சொல்லப்படுது. அந்த உச்சிக்கால நேரத்தில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் நமக்கு நன்மையை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட வெற்றியை தரக்கூடிய நட்சத்திரமாக இருக்கிறது தான் இந்த அபிஜித் நட்சத்திரம். இந்த ஜூலை மாதம் 2ஆம் தேதி காலை 9:29 இந்த அபிஜித் நட்சத்திரம் தொடங்கி 9:53 இந்த அபிஜித் நட்சத்திரம் நிறைவடையுது. 24 நிமிடங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நாம் கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்கிறது மூலமாக நீண்ட நாட்களாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்குரிய வழி உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணருடைய படத்துக்கு முன்பாக 2 அகல் விளக்கில் நெய் தீபம் ஊற்றி ஏற்றி வைங்க. கிருஷ்ணருடைய படம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க பெருமாளுடைய படத்துக்கு முன்பாக இந்த வழிபாட்டை செய்யலாம். இப்படி தீபம் ஏற்றி வைத்ததுக்கு அப்புறமா அவருக்கு துளசி மாலையை சாற்றி மஞ்சள் நிற மலர்களை வைத்து உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை என்னவோ, எந்த பிரச்சனை உங்களுக்கு சரியானால் நீங்கள் நிம்மதியாக வாழ முடியும்னு நினைக்கிறீங்களோ அது சரியாகணும் அப்படின்னு பெருமாளுக்கிட்ட நீங்கள் வேண்டுதல் வைக்கலாம். என்றவர்கள் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய லட்டுவை பெருமாளுக்கு முன்பாக வைத்து இந்த வழிபாட்டை கடைபிடிக்கலாம். தீபம் ஏற்றி வச்சதுக்கு அப்புறமா இந்த அபிஜித் துதியை நீங்கள் 3 முறை சொல்லணும். அபிஜித் நட்சத்திர துதி. அபிஜித ஆகமந்துதீர அபஜிதாம்பர நட்சத்திரானாம் நாததீய ஜோதினாம் நலகங்காதர பவதாரண சிவஷ்ய விஷ்ணுமேதினாம் பவ தவலாம் சுத பரிபாலய சரணாகத பாகிமாம். இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நாம் ஏதாவது ஒரே ஒரு வேண்டுதலை அல்லது ஒரே ஒரு கோரிக்கையை பெருமாளுக்கிட்ட வைத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா அந்த கோரிக்கை விரைவிலேயே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. மிகவும் சக்தி வாய்ந்த இந்த